அதே நேரத்தில் பொங்கு தமிழ் என்ற நிகழ்வுகள் நடந்தது. அது அழிவை நோக்கியதுதான் பொங்கு தமிழ். ஆனால் இது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய பங்கு பெற்றதில் நடந்தது சூரிய பொங்கல். அதாவது அது ஆக்கத்துக்குரியது. அந்த ஆக்கத்துக்குரிய ஒரு சூரிய பொங்கல் கடந்த 3 தினங்களுக்கு முன் நடந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய ஆசையையும் தன்னுடைய எங்கள் தொடர்பான உறுதியான கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலும் எங்களால் சாதிக்க முடியும், மக்களுடைய உங்களுடைய பக்கபலம் இருக்குமாக இருந்தால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன். நாங்கள் 20 வருஷத்தில் எங்கள் அழித்துக் கொண்டதிலிருந்து நாங்கள் எல்லோரும் போராடி திரண்டு உழைப்போமாக இருந்தால் வெகு விரைவில் நாங்கள் எங்களை கட்டியெழுப்பலாம். கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்த சொல்லித்தான் நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது உண்டு. கடந்த காலங்களில் எங்களோட சமுதாயத்துக்கு கிடைச்ச எத்தனையோ சந்தர்ப்பங்கள், பல வகையான சந்தர்ப்பங்களை சரிவர எங்களுடைய அரசியல் தலைமை பயன்படுத்தினது கிடையாது. அவனால் இப்போ இந்த ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. இந்த சந்தர்ப்பத்தையாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்றது கூடாதான் நாங்கள் இன்னும் இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போகலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நான் என்னுடைய அனுபவங்களுக்கு கூடாக நான் சும்மா வெறுமனவே ஒரு கற்பனையில் எதையும் நான் சொல்றதில்லை, அல்லது இப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நான் எதையும் சொல்றதில்லை. மக்கள் மத்தியில் எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை, மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதை மக்கள் மத்தியில் நான் வாழுகின்றபடியினால் எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை, கடந்த கால கசப்பான அனுபவங்களை வச்சுக்கொண்டா நான் என்னுடைய கருத்துக்கள் வர்றது வழிய கற்பனாபாதத்திலேயோ அல்ல சுயலாப அரசியலுக்காண்டியோ நான் எதையும் சொல்ல போறதில்லை. அன்றைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெளிவாக சில கருத்துக்களை அன்றைய சொல்லி இருக்கிறார். மற்றது உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் நிம்மதியற்ற வாழ்க்கை தான் இங்கே இருந்தது, எந்த நேரமும் எதுவும் நடக்கலாமன். அப்போ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எங்களுக்கு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நாங்களும் அதை கௌரவமாக அதை முன்னெடுத்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போக வேணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஓரணி திரண்டால் விரைவா அந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். தைப்பூச திருநாளிலே மீண்டும் நீங்கள் உங்களது வாழ்க்கையை இந்த பிரதேசத்தில் சமாதானமாகவும் ஒரு நல்லொழுக்கத்துடனும் மீள குடியேறி அமைகின்ற இந்த தருணத்திலே இங்கே IOM நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் எமது நிறுவனத்தினால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரை நிரந்தர வீடுகள் கையளிக்கின்ற வைபவமானது அது கலந்து கொள்வதற்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். மேலும் இந்த அரை நிரந்தர வீடுகள் என்பது உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கான எதிர்கால நல்வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்ப படிக்கலாக அமையும். உங்களுக்கு இந்த IOM நிறுவனம், மற்றது சுவா நிறுவனம், மற்றது ஜசக் நிறுவனங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றது அதில் பிரதிநிதிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய சார்பில் நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய மேலதிகமான குறைபாடுகள் தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் அந்த இன்னொரு அரசாங்கத்திடம் இன்னொரு திட்டம் இருக்கின்றது, அந்த திட்டம் வீட்டு திட்டம். அப்போ இதோடு சேர்த்து உங்களுடைய அந்த வீட்டு திட்டத்தையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். உதவிகளையும் அரசாங்கம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த கிட்டடியில் 2-3 தினங்களுக்கு முதல் இங்கு வந்து போயிருக்கின்றார். அப்பொழுது அவர் இது தொடர்பாக தமிழ் குடியேற்றம் தொடர்பாக என்னோடு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் கலந்துரையாடி இருந்தார்.
அந்த நேரத்தில் பொதுவாக குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை இல்லாமல் பொதுவான பிரச்சனைகளை சொல்லியிருக்கின்றேன். அவரும் இன்னும் கூடிய சிரத்தை எடுத்து கூடிய முயற்சி எடுத்து உங்களுடைய முன்குடியேற்ற மக்களுடைய பிரச்சனைகளை விரைவாக தீர்த்து கொள்ளுமாறு எனக்கு மனுப்பை வழங்கியிருக்கின்றார். அவர் கமல் சோழன் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பார். அவரை தொடர்ந்து வட்டுக்கோட்டை அதை போன்று திருக்காயில் நாங்கள் வேறு இடங்களில் மக்கள் இந்த அளவுதான் செய்ய முடியாது. கடந்த காலங்களில் இந்த வடிச்சட்டங்கள் அழிவை அல்லது அழுகுறலை ஏற்படுத்தின ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இந்த வடிச்சட்டங்கள் ஒரு ஆக்கத்தை நோக்கின அல்லது முன்னேற்றத்தை நோக்கின ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு சத்தமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. நல்லாளம் வரப்போது சொல்றேன். ஏனென்றால் ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களோட பிரதிநிதிகளை நீங்களாகவே சுயமாக சொந்தமாக தெரிவு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியை பொறுத்த வகையில் அது எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு இணக்க அரசியலுக்கு கூடாதான் பிரச்சனை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையில அது முன் வந்திருக்கு. இப்ப நேற்று எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது இன்று நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நாளை நடக்க போகின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்று சொல்லி பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பணமுடைய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அரசாங்கத்தோட கதைச்சு ஒரு இணக்கப்பாட்டோட நாங்கள் எங்களோட பிரச்சனைகள் தீர்வு காணலாம். நாங்கள் எந்த காலகட்டத்திலும் உங்களை போட்டு ஓடினது கிடையாது, உங்களை புதவுளிக்குள்ள தள்ளினது கிடையாது, குப்புற விழுத்துறது கிடையாது. உங்களையும் சேர்த்து கொண்டுதான் நாங்கள் முன்னோக்கி போக விரும்புகிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களால் முன்னுக்கு போக முடியுமா. எனக்கு தேவை உங்களுடைய பக்க பலம், உங்களுடைய ஆதரவு, உங்களோட பங்களிப்பு தான் எனக்கு தேவை.